மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். இன்றைய மன்னாவின் தலைப்பு, நம்முடைய கெஞ்சுதலுக்கு செவி கொடுக்கிற தேவன். நம்முடைய கெஞ்சுதலுக்கு ஒருவேளை மனிதர்கள் ஒரு பொருட்டாக எண்ணாமல் போய்விடலாம். ஆனால் நாம் கெஞ்சி மன்றாடும் போது, விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது, கெஞ்சி அவரை நோக்கி முறையிடும் போது, நம்முடைய கெஞ்சுதலுக்கு ஆண்டவர் மனம் இறங்குகிற தேவனாகியிருக்கிறார். மனாசே என்கிற ராஜா ஆண்டவரை நோக்கி கெஞ்சும் போது, தன்னை தாழ்த்தி, தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி கெஞ்சி அவரை நோக்கி கூப்பிட்டதான வேளையிலே அவனுடைய சிறையிருப்பை ஆண்டவர் நீக்கினார். ஆகாப் என்கிறதான ராஜா ஆண்டவரை நோக்கி கெஞ்சி மன்றாடும் போது அவனுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, நம்முடைய கெஞ்சுதலுக்கு, நம்முடைய மன்றாட்டுக்கு நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே பணிந்து அவரை நோக்கி நாம் கெஞ்சும் போது, மன்றாடும் போது, நம்முடைய கூப்பிடுதலுக்கு நிச்சயம் அவர் செவி கொடுக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். யாக்கோபு தேவனோடு நாம் முழுதும் போராடினான் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஆனால் ஓசியா 12ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, அவன் நாம் முழுதும் அழுது கெஞ்சி அவன் தேவ சமூகத்திலே மன்றாடினான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். யாக்கோபாய் வந்தவனை இஸ்ரவேலாக ஆண்டவர் மாற்றி அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவனை ஆசீர்வதித்தார். கேட்கிற அருமையான தேவச்சனமே, நம்முடைய கெஞ்சுதலுக்கு அவர் மனம் இறங்குகிற தேவனாயிருக்கிறார். கெஞ்சி மன்றாடுகிறதான ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் அவர் செவி கொடுத்து கேட்கிறவராயிருக்கிறார். எனவே நாம் கெட்டான சூழ்நிலைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, இந்த போராட்டத்தின் மத்தியிலே மனிதர்களிடத்திலே கெஞ்சுவதை பார்க்கலாம், மனிதர்களிடத்திலே சென்று முறையிடுவதை பார்க்கலாம், புலம்புவதை பார்க்கலாம், தேவ சமூகத்திலே நாம் அதற்காக நாம் தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடும் போது, அவரை நோக்கி விண்ணப்பிக்கும் போது, நிச்சயம் நம் எழுதுதலுக்கு செவி கொடுப்பார். நிச்சயம் நம்முடைய கெஞ்சுதலுக்கு அவர் செவி கொடுத்து நம்முடைய சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை பாதுகாத்து நம்மை நடத்துவார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா. கண்ணீரோடு கெஞ்சி மன்றாடுகிறதான எங்களுடைய மன்றாட்டுக்கு நீர் எப்போது செவி கொடுத்து கேட்கிறவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, யாக்கோபினுடைய கெஞ்சுதலுக்கு நீர் செவி கொடுத்தீர். ஆண்டவரே, அப்பா அன்னாளின் கெஞ்சுதலுக்கு நீர் ஆண்டவரே மனம் இறங்கி அவளுக்கு செவி கொடுத்தீர். ஆண்டவரே, மனாசேனுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுத்தீர். ஆகாவின் வேண்டுதலுக்கு செவி கொடுத்தீர். ஆண்டவரே, அன்று நினைவே ஆண்டவரே பட்டணத்தார், ஆண்டவரே அந்த ஜனங்கள் ராஜா உட்பட அனைவரும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி கெஞ்சி மன்றாடுகிறதான். அந்த வேளையிலே மன்னாடிமிடத்திலே வேண்டிக் கொண்ட போது, நோக்கி முறையிட்ட போது,
அவர்களுக்கு செய்வன் என்றிருந்தான ஆக்கினியை அவர்கள் மேல் வராதபடிக்கு அவர்களை நீர் ஆண்டவரே தப்பு வைத்தீர் ஆண்டவரே. அதே போல இந்த நாளிலே ஆண்டவரே சோத்திரப்பா, போராட்டமான சூழல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. சிறையிருப்பை நீக்குவீராக, தடைகளை மாற்றி போடுவீராக, வல்லமையை விளங்க பண்ண வேண்டும் என்று செபிக்கிறேன். எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானுடைய தீக்கணைகளுக்கு முழுமையாக அவர்களை விலக்கி காத்தும் சுத்தருளும்படியாக, ஜீவ நம்புகள் வாய்க்காதே போகும்படியாக நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.